எங்கோ பாருங்கோ எங்கள் தஞ்சாவூர் அழக ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன். என்ன எப்போ பார்த்தாலும் மீனே காமிக்கிறீங்க, ரொம்ப போர் அப்படின்னு. வாமா எங்கள் தஞ்சாவூரை பாருங்கள். எங்கள் தஞ்சாவூர் பசங்களாம் வீரம் மிகுந்த பசங்க பாருங்களேன். இது வந்து நெய்வாய்க்காலுங்க. இது எப்படின்னா இது ரொம்ப ஆழம் கிடையாது. ஆறுலேருந்து ஒரு ஷட்ரு மாதிரி போட்டு அதையும் உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். பயங்கர ஃபோர்ஸாக வரும் இந்த இடத்துல போய் நம்ம குதிச்சிட்டோம்னா தானாகவே தண்ணி நம்மளை கொண்டு போய் அந்த கடைசி வரைக்கும் விடுங்க. அதில் ஒரு சந்தோஷம்தான். என்ன சனி ஞாயிறாக இருந்ததுன்னா கூட்டம் தாங்காது. இன்றைக்கி நம்மளுக்கு வியாழக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. அப்பயுமே என்ன ஆச்சரியமாக இருந்ததுனாங்க, வேனு காரு, அவ்வளோ காரு, வெளியூர்லேருந்து அவ்வளோ பேர் வந்து இதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ சிறப்பு மிகுந்ததாக நம்ம தஞ்சாவூர்னு எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. தஞ்சாவூருக்கு உங்களால் வர முடியாதா? அப்போ எங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். காவேரியில் தண்ணி வந்ததுன்னா எங்கள் ஊரே செழிப்பாக இருக்குங்க. இவ்வளோ கரை புரண்டு தஞ்சாவூரில் தண்ணி போய் ரொம்ப காலமாகுது. காவேரியில் இவ்வளோ தண்ணி வந்து நாங்களே பார்த்ததில்ல. வரும் கொஞ்ச நாள்லேயே இல்லாமல் போயிருங்க. இந்த வருஷம் அப்படியே தண்ணி வந்து ஃபுல்லாக போகுதுங்க. என்னென்னா இந்த ரோடு ஃபுல்லாகவே நீங்கள் போகும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் தஞ்சாவூராக இருந்தீங்கன்னா கட்டாயமாக போங்க. இது வரைக்கும் நீங்கள் போகலை அப்படின்னா இந்த ரோட்டில் இல்லை, நீங்கள் வந்து வெளியூர் பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தான்னா பாருங்கள், எவ்வளோ இதமாக எவ்வளோ பார்க்குறது கண்ணுக்கே அப்படியே குளிர்ச்சியாக இருக்குங்க. இந்த ஷட்ரு வழியாக தான் இந்த வாய்க்காலுக்கு போகுங்க. இந்த ஆற்றுல நம்ம இறங்கிடக்கூடாது. இது வந்து ரொம்ப ஆழமானது, 15 அடிக்கு மேலே. இந்த பாலம் வழியாக வந்து இந்த வாய்க்காலில் தான் எல்லாரும் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ரோட்டில் போனீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக வயல்வெளியும் அப்படியே கண்ணுக்கு பச்சை பசேல்னு இருக்குங்க. இன்னொரு பக்கம் அப்படியே வந்து ஆறு போகுங்க. அவ்வளோ இதமாக அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, நல்ல ப்ரீஸை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ரோடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நாவல் மரம் அதிகமாக இருக்கும். நாங்களே நாவல் பழம் பறிக்கணும் அப்படின்னு நினச்சா என்னன்னு தெரில, கடத்தெருவெல்லாம் நம்ம தஞ்சாவூரில் நாவல் பழம் விற்கிது. இந்த ரோட்டில் இருக்க நாவல் மரம்லாம் இப்போ தான் பூவும் பிஞ்சுமா இருக்குதுங்க. 1 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் சனி ஞாயிறாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த ரோட்டில் போங்க. வேறு எதையும் பார்க்க வேணாங்க. இந்த ரோட்டில் போனோம்னாலே போதுங்க. 2 பக்கமும் கூடாரம் மாதிரி அப்படியே மரம் ஃபுல்லாக வெயிலே தெரியாத அளவுக்கு படர்ந்து அவ்வளோ இதமாக அவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம கண்ணு எப்போ பார்த்தாலும் மீனாக தானே தேடும். ஒரு பையன் அங்கே தூண்டில் போட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தாப்புலங்க. அவ்வளோவா கிடைக்கல, அங்கேயே போட்டு போயிட்டாப்புல. நம்ம எவ்வளோ குப்பைகளை புழங்குறோங்கிறது இதை பார்த்தா தாங்க தெரியுது. தண்ணி பாட்டிலு, கவரு, மெத்தை, ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. இந்த ஆற்றுக்குன்னு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. இது மேலே 2 ஆறு, ஒரு கீழே ஒன்று மேலே ஒன்று. இந்த வரலாறை சொல்கிறதுக்குன்னா நான் இன்னொரு வீடியோ தாங்க உங்களுக்கு தனியாக போடணும். அது நிச்சயமாக உங்களுக்கு, ஏன்டா வரலாறை நம்ம சொல்லும் போது கொஞ்சம் கூட தவறு இல்லாமல் கரெக்டாக நம்ம சொல்லணும். அதனால தான் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் தெளிவாக சொல்கிறேன் அப்படிங்கிறேன். இது வந்து இயற்கையான ஆறு இல்லை, இதை உருவாக்குனதும்பாங்க. பாருங்களேன், இந்த தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிருந்தது இதை தாங்க சொன்னேன். நம்ம புத்தின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புத்தி. நம்மளுக்கு எப்பொழுதும் மீனை பார்த்து தாங்க தேடும். நாங்கள் நீட்டாக அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. இப்படி போனால் என்ன அப்படின்னு கிளம்பி வந்தோங்க. நிறைய பேர் தூண்டில் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பசங்க நிறைய பேர் 4-5 பேர் உட்காந்துட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த பையிலெல்லாம் நிறைய மீன் இருந்தது. சரி, 1 மணி நேரங்க அவங்களோட நின்றுட்டேன். அவ்வளோ நல்ல இன்ட்ராக்ஷன் அவங்களோட இருந்தது. என்ன ஒன்றுனா, பின்னாடி வந்து ஒரு கோயிலோட பாட்டு ஒன்று கேட்டுட்டு இருந்ததுங்க. நான் இப்படி தான் ஒரு தடவை சர்ச்சிலேருந்து போட்டுட்டு காப்பிரைட்டு ப்ராப்ளம் வந்துட்டு, நம்ம இதை வேற காப்பிரைட் பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு நாங்கள் பேசுனதுக்கு மேலே அந்த பாட்டு கேட்டுட்டு இருந்ததுனால நான் அந்த பாட்டை வந்து ஃபுல்லாகவே மியூட் பண்ணணுங்கிறதுனால நாங்கள் பேசின எதையுமே என்னால் போட முடியலங்க. மண்புழு தான் நிறைய வச்சுருந்தாங்க. மண்புழுவை வச்சுட்டு அந்த தூண்டிலில் மாட்டி அவ்வளோ மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய ஸ்லேப்பி கெண்டை தான் கிடச்சிது அவங்களுக்கு. நான் போகிறதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அப்புறமா போக ஆனால் இது காத்திருப்பு தாங்க. எல்லாமே ஒரு கஷ்டமான வேலை தான் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சதுன்னா, போட்டதும் அப்படியே அவங்க தூண்டிலில் மாட்டிடுதுன்னா இல்லைங்க. ரொம்ப நேரம் அவங்களும் தூண்டியில் வச்சு ஒரு காத்திருப்போடு தான் எல்லா வேலையிலையுமே கஷ்டம் இருக்குங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சுதுங்க. ஸ்லேப்பி நிறைய எடுத்தாங்க. அதை விட ரொம்ப சர்ப்ரைஸாக நாங்கள் ஒரு மீன் ஒன்று பார்த்தோங்க, ஆரா மீன். ஆரா மீனெல்லாம் நாங்கள் அழிஞ்சு போச்சுன்னே நாங்கள் கடையில் வர எல்லோரும் பேசுவாங்க. ஏன்ட்டா இருக்கிற மீன்லேயே ரொம்ப சுவையானது அந்த மீன் அப்படிம்பாங்க.
அதுவும் இந்த பசங்க பிடிக்கும்போது இருந்தது. அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அதுங்க ஆர்வமா என்ட்ட காமிச்சதுங்க. "என்னப்பா நாங்க இந்த மீன பார்த்தே ரொம்ப ரொம்ப வருஷம் ஆகுதுப்பா" அப்படின்னோம். அப்புறமா அந்த என்னன்னா, நம்மளுக்கு ஆத்துல இன்னும் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சதுன்னா, நல்லா 1 1/2 கிலோ, 2 கிலோ சைஸ்லலாம் மீன் வருமாம். இது வந்து நெறைய ஆறு நிமிர்ந்து போறதுனால, உங்களுக்கு மீன் வந்து ரொம்ப பெரிய மீனா கிடைக்கல அப்டின்னாங்க அந்த பசங்க. இன்னொன்னு நம்மளுக்கு மழை பெய்யணுமா உங்களுக்கு. நம்ம எப்படி கடலுக்கு நெறைய கதைகள் சொல்றோமோ, அத மாரி ஆத்துக்குன்னு இப்டி இப்டி இருந்தா தான் மீன் கிடைக்கும் அப்டின்ருக்கு. ஆத்துல நல்ல மழை பெய்யும்போது நெறைய மீன் வரும். அப்ப நாங்க உங்களுக்கு காமிப்போம். பாருங்க எப்டி வாய் ஆவு ஆவுங்குதுன்னு. எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த மாதிரி உயிராக மீனை பிடிக்கும் போது நம்ம வீடியோ போடணுன்னு. நம்ம தஞ்சாவூர்லேயே இது நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம தான் வெளியிலே போகிறதில்லே. நீங்களும் தயவு செஞ்சு ஒரு சாட்டர்டே சண்டேனா நீட்டாக வண்டி எடுத்துகிட்டு தஞ்சாவூரில் இருந்தீங்கன்னா போங்க. இதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணிங்க. வாரத்தில் ஒரு நாள் போயிட்டு வாங்க, ஒரு மாதம் நம்மளுக்கு தாங்குங்க இந்த இயற்கை சூழல். இந்த பசங்க எப்பொழுதுமே அந்த இடத்துல நின்று பிடிப்பாங்களாம். எய்த்தாப்லேயும் பாருங்கள் பிடிச்சிட்ருக்காங்க. இந்த ரோடு இந்த ஆறு கரை ஓரம் ஃபுல்லாகவே நாங்கள் நிறைய பேர் தூண்டில் போட்டு பிடிக்கிறத பார்த்தோம். சில பேர் ஹாபியாக செஞ்சிட்டு இருந்தாங்க. காரு பெரிய பெரிய வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஹாபியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த இந்த பசங்க வந்து மீனும் கொடுப்பாங்களாம். ஒரு வேளை நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் கூட இவங்கள்ட்ட போய் வாங்கலாம். நான் அதையும் கேட்டுக்கிட்டேன் உங்கள்கிட்ட. பாருங்கள், உங்களுக்கே டெம்ட் ஆகும். எனக்கெல்லாம் பயங்கர டெம்ட் ஆச்சுங்க. இப்படியெல்லாம் நம்மளுக்கு ஒரு குளத்து மீனுங்கிறது நம்ம ஏன் சாப்பிடாம விட்டோன்னா, அது வளர்ப்பு மீனாக மாறினதுனால. நம்ம டெல்டா பேஸு. நம்ம எப்பொழுதுமே என்ன மீன் சாப்பிட்டுட்டு இருந்தோம்? உயிர் மீன் தான் சாப்பிடுவோம். எப்போ நம்ம கடல் மீனுக்கு மாறினோம்? இதெல்லாம் வளர்ப்பு மீனாக மாறும்போது. ஆற்றுலலாம் யாரும் வளர்க்க முடியாதுங்க. ஆற்றுல வர மீன் மாதிரி ஒரு ருசி வேறு எதுலேயுமே கிடைக்காது. குளத்து மீனங்காட்டி ஆற்று மீன் அவ்வளோ ருசி. எங்கள் கடைக்கு ஒரு சார் ஒருத்தவங்க வருவாங்க. அந்த சார் வந்து பிஹெச்டி. அவங்க சொல்லுவாங்க பாருங்கள், ஆறுலேயே இந்த ஆறு அந்த ஆறு தான் ருசியாக இருக்குன்னு. அவ்வளோ நானே கடை வச்சுக்கிட்டு தான் அவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க இந்த ஸ்லேப்பிகண்டை தான் அதிகமாக பிடிச்சாங்க. ஆறா மீன் பிடிக்கிறதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து சின்னதாக வந்திருக்கான். மழை நல்லா பேஞ்சு தண்ணி கொஞ்சம் வற்றும் போது அவங்க சொல்கிறாங்க 1 1/2 அடி நீளத்துக்கு எல்லாமே ஆறா வந்து மீன் கிடைக்குமா, பிடிச்சிருக்கோம் அப்படின்னாங்க. உண்மையிலே அந்த மாதிரி மீன் எல்லாம் கிடச்சதா? நீங்கள் ஒரு வேளை ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னா ஈவினிங் டயத்தில் நெய்வாய்க்கால் அந்த இதை தாண்டி போங்க. இந்த பசங்க ரெகுலராக அங்கே பிடிக்கிறாங்க. என்ன ஒன்று நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து சொல்லிகிட்டே வந்திருக்கேன் அந்த பசங்கள்கிட்ட. அப்பா நாங்கள் வந்து ஒரு 2 3 நாள் கழித்து இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் நான் கட்டாயம் ஒரு நாள் வர்றேன், எனக்கு நீங்கள் கட்டாயம் கொடுக்கணுன்னு. தாராளமாக வாங்கம்மா, நாங்கள் யார் வந்தாலுமே பிடிச்சிருக்க மீனை அப்படியே கொடுப்போம் அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உயிரோட துள்ள துடிக்க எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணி குழம்பு வச்சு வறுத்து சாப்பிட்டோம்னா அந்த ருசிக்கு முன்னாடி வேறு எந்த மீனும் வராதுங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. உண்மையிலே நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் எல்லாம் என்னங்க வெளிநாட்டுக்கு போனோம், ஊட்டி போனோம், கொடைக்கானல் போனோம் அப்படிங்கிறீங்க. பாருங்கள் எங்கள் தஞ்சாவூரோட அழகை. முடிஞ்சால் எங்கள் தஞ்சாவூருக்கு வாங்க. தஞ்சாவூருக்காரவங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை. வெளியூருக்காரவங்களாக இருந்தால் இதை பார்த்தாது என்ஜாய் பண்ணிக்கோங்க. நம்ம ஊரில் இயற்கையாக அவ்வளோவு இருக்குங்க. நாம் தான் எதையுமே சுற்றி பார்க்காம செலவு பண்ணிட்டு வெளில போயிட்டுருக்கோம். வெளிலலாம் போவேனாங்க. அப்படி வண்டி எடுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் போய் இதெல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வந்துக்கலாம். நீங்கள் சாட்டர்டே சண்டேலாம் இந்த ரோடு ஃபுல்லாக நிறைய பேர் வந்து ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் எடுத்து வந்து குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களாங்க. இதில் வந்து படித்துறையும் அமைச்சிருக்காங்க பாருங்கள். ஆறா மீன் இதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அவர் வந்து அதை பிடிக்கிறதுக்கு அவங்களே மீன் தூண்டில் போட்டு பிடிக்கிற அவங்களே தொடுறதுக்கு பயப்படுறாங்க. என்னென்னா இந்த ஓரத்தில் கத்தி மாதிரி இருக்குமா, ரொம்ப மாதிரி நம்ம கையை போட்டுருமா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதை மட்டும் பிடிச்சா அப்படின்னாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு நல்ல வேட்டை தான், நல்ல குழம்பு. நம்ம முதல்ல கண்ணு வைக்காமல் இருக்கணும். அவ்வளோ டெம்டாச்சுங்க. எனக்கு வந்து விட்டுட்டு வர்றதுக்கே மனசில்லை. எனக்கெல்லாம் இந்த மாதிரி உயிரோட நாட்டு மீன்னா பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், செத்த மீன்னா நான் எப்போதுமே வாங்க மாட்டேன். உயிராக பார்த்துட்டேன்னா உடனேயே எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் ஆள் தேட மாட்டேங்க, நானே க்ளீன் பண்ணிடுவேன். அந்தளவுக்கு நாமெல்லாம் மீன் பிரியர்கள். பாருங்கள் இப்படியெல்லாம் உயிராக கிடச்சா விட்டுருவோமா என்ன? நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஈவினிங் டயத்தில் வந்து போங்க. இந்த பசங்கள்கிட்ட நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு வந்து சமைக்கலாங்க.
என்ன நீங்கள் ஒரு பெரிய ரேராக வரும்னாங்க. கெண்டை மீன்னா 1.5 கிலோ 2 கிலோ சைஸு, விரால் மீனும் மாட்டுமா அந்த மாதிரி எப்போயாவது கிடைக்கும். தண்ணி வற்றணும் அப்படின்னாங்க. இப்போ தான் நம்மளுக்கு ஃபுல்லாக போகுதே, எந்த மீனாக இருந்தால் என்ன, உயிர் மீன் கிடைக்கிது, மிஸ் பண்ணாமல் போய் வாங்கிட்டு வந்து சமைங்க. பாருங்கள் எப்படியெல்லாம் ஆவுன்னுட்டு இருக்குன்னு. இப்படியெல்லாம் காமிக்க முடியுமா? தூத்துக்குடி மீனவன் உங்கள் மீனவன் தான் அவங்க ஊர்லேருந்து காமிப்பாங்க. நம்மளால் இந்த மீனை தான் காமிக்க முடியும், பார்த்துக்கங்க. கடல் மீனெல்லாம் எப்போதும் ஐஸ் வச்சு தான் காமிப்பேன். இந்த நம்ம டெல்டா பேஸில் கிடைக்கிற இந்த மாதிரி தூண்டில் மீனை தான் என்னால் உயிரோட உங்கள்கிட்ட காமிக்க முடியும். எப்படி இருக்க பாருங்கள். உண்மையிலே ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க. எங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே அவங்களோட நின்றுட்டு இருந்தோம். இப்போ கிளம்புறதுக்கு மனசு இல்லைங்க. அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. நம்ம ஊர் தாங்க. 1000 தான் சொல்லுங்கள். எங்கே வேணால் போங்க வாங்க. நம்ம தஞ்சாவூரில் வந்து தொப்புன்னு விழுந்தோம்னா தாங்க நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஊர் சிறப்பு தாங்க. எங்களுக்கு எங்கள் தஞ்சாவூர் சிறப்பு தாங்க. நீங்கள்லாம் தஞ்சாவூராக இருந்தால் எனக்கு வந்து கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஊர் எவ்வளோ சிறப்புன்னு. நிறைய பேர் தஞ்சாவூரில் இருந்துட்டு இந்த ஏரியா பக்கமே போகாமல் இருப்பீங்க. கட்டாயமாக போங்க. இது எப்படி இது வந்து ஒரு லாங்குங்க. இது ஒரு பெரிய தூரம். நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். மணிக்கணக்காக போகலாம். ஒரு பக்கம் ஃபுல்லாக வயல், ஒரு பக்கம் ஃபுல்லாக ஆறு. ரொம்ப லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். ஒரு நல்ல காற்று. நான் கிளம்பும்போது தம்பி எல்லோரும் பாருங்கள், அப்படியே ஒரு சிரிப்பு சிரிங்க அப்படின்னு அதுங்களும் சிரிச்சிட்டு அப்படியே ஒரு வீடியோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க. அப்புறம் அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே அவங்களுக்கும் பை சொல்லிவிட்டு, கட்டாயம் அடுத்த வாரத்தில் வர்றேன்ப்பா, எனக்கு கட்டாயம் மீன் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக கிளம்பி எங்கள் வீட்டுக்காரவங்களோட ஃப்ரெண்டோட பண்ணை இருந்தது. அங்கே சரி போகலான்னு பார்த்தா கொஞ்சம் இருட்டுற மாதிரி இருந்தது. அதனால் பயந்துக்கிட்டு அங்கே வந்து விதவிதமாக நாட்டுக்கோழி வச்சுருப்பாங்க, அப்புறம் வாத்தெல்லாம் வச்சுருப்பாங்க, மாட்டு பண்ணை இருக்குது. அதனால் நாங்கள் அதையும் போய் பார்ப்போம் அப்படின்னு போனோம். என்ன ஆச்சரியமாக இருந்தால் நிறைய பேர் குளிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் யோசனையாக தான் இருந்தது. என்ன ரொம்ப ஆச்சரியம், லேடிஸ் அவ்வளோ பேருங்க. கார் எடுத்துகிட்டு ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு ஷட்டர் போட்டிருக்க இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜென்ஸு குளிச்சிட்ருக்காங்க, அவ்வளோ லேடிஸ் குளிச்சிட்டு இருந்தாங்க. பாருங்கள், வாத்தெல்லாம் அவ்வளோ ஆசையாக இருந்தது. எனக்கு நாட்டுக்கோழியெல்லாம் எடுக்கலை. இன்னும் நம்ம இன்டீரியராக உள்ளே இருட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குன்னு. இதெல்லாம் வந்து மேய்ஞ்சிட்ருக்கும் போது எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, அந்த பண்ணையில் மேயும் போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். இதெல்லாம் நம்மள்ட்ட நல்லா பழகுமா அவங்களுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உண்மையிலே இதை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் மென்டலி ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ஃப்ரீயாக இருந்ததுங்க. அப்புறம் நாங்கள் வரும்போது எங்கள் வீட்டுக்கு போகும்போதே சொன்னாங்க, இந்த நாவல் மரம் இருக்கிறதுனால இந்த ரோடு ஃபுல்லாகவே நிறைய குரங்கு இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் நாங்கள் போகும்போது பார்க்கல. திரும்பி வரும்போது தான் பார்த்தோம். ஐயோ அவ்வளோ குரங்கு. மயிலுங்க, எவ்வளோ மயிலுங்கிறீங்க. நம்ம வீடியோ ஆன் பண்ணுறதுக்குள்ளே அது டக்குன்னு பறந்தது. அதுவும் ஆண் மயில் பெரிய தோகையோட பெண் மயிலோட அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. இந்த ரோடு ஃபுல்லாகவே இயற்கையாக அவ்வளோ அருமையாக இருந்தது. நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ணல அவங்கள அப்படின்னா, அவங்களும் அதுங்க பாட்டுக்கு அதுங்க உட்காந்துருக்குதுங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு ஆன் பண்ணால் தான் அவங்க பறந்து போயிடுறாங்க. சரி ஏன் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டுன்னு அப்படியே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். பாருங்களேன், எவ்வளோ இயற்கையாக எவ்வளோ அருமையாக, கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக குளுமையாக இருக்குது. இனிமேல் எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்ல மாட்டிங்களா? பாருங்கள், எங்கள் ஊர் இயற்கையெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். நீங்கள் போர் அடிக்குதுன்னே சொல்ல முடியாது இனிமேல் எங்கள்கிட்ட. இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அவ்வளோ இதமாக இருக்கும். குரங்கு குட்டியெல்லாங்க ரோடு ஃபுல்லாக அவ்வளோவுங்க. அப்படியே அவ்வளோ அழகாக எல்லாம் மேலே அப்படியே தொங்கிக்கிட்டு டான்ஸு தான், அவ்வளோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்ததுங்க. ஆனால் என்னென்னா நம்ம இந்த ரோட்டில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். அவங்கள நம்ம அந்த ரோடு நடு ரோடெல்லாம் குட்டியெல்லாம் உட்காந்துருக்கிறதுனால நம்ம ஜாக்கிரதையாக ரொம்ப வேகமாகலாம் போயிடக்கூடாது. பாருங்களேன், ஃபுல்லாக குரங்குங்க. அப்போ நாவப்பழம் பழுக்கும் போது எப்படின்னு தெரில. நான் அப்போ தான் முடிவு பண்ணிட்டு இருந்தேன், இன்னும் 1 மாதம் கழித்து கட்டாயம் வரணும். இந்த ரோடு ஃபுல்லாக நாவல் பழம் நம்ம எவ்வளோ வேணாலும் பறித்து சாப்பிட்லாமாங்க. அப்படி கொட்டி கிடக்குமா. இந்த மாதிரி இயற்கையான நாவல் பழம் ஹைப்ரிட் இல்லாதது நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப அதிசயம் இல்லை. எங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு இப்போ ஹைப்ரிட்டாலாம் போயிடுச்சு. இந்த மாதிரி இயற்கையாக ஒரு ஆற்று கரை ஓரமாக நம்மளுக்கு ஃப்ரீயாக எங்கே கிடைக்கும்? பாருங்கள், எவ்வளோ இயற்கையாக எவ்வளோ என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குன்னு. எப்போ பார்த்தாலும் நாங்கள் உங்களுக்கு கடல் மீன் நண்டு இப்படியே காமிச்சிட்டு இருந்தோமா, இன்றைக்கி இயற்கையாக நம்ம ஊரில் கிடைக்கிற நாட்டு மீனை தூண்டில் மீன் போட்டதையும் உங்களுக்கு காமிச்சிட்டோம். முடிஞ்சால் நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டேன்.